பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் மாநில முஸ்லீம் லீக் மாநில மாநாட்டை நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டத்தை இங்கே செய்திருக்கின்றோம். மாநில மாநாடு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற கோட்பாட்டின் கீழ் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 1980க்கு பின்னால் சிறுபான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களிடையே பெரிய வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது, மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஜாதிய பிரிவினைகள் தமிழர்கள் மத்தியில அதிகமாக பேசப்படுகிறது. இந்த பிரிவினைகள்ல ஆட்சி மாற்றங்கள் வந்தும் எந்தவித காட்சி மாற்றங்களும் நடைபெறவில்லை. மக்களுக்கு மேம்பாடு கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் ஏற்படவில்லை. இதையெல்லாம் மனதில் கொண்டு தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தமிழகம் எங்கும் உள்ள பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களையும் ஒருங்கிணைத்து, வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற முறையிலே ஒன்றிணைந்து மாறுபட்ட கருத்தை கொண்டு வந்து ஆட்சியில் மாற்றம் வேண்டும் என்ற நோக்கத்தை இந்த தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய மாநாட்டில் நிறைவு செய்ய வேண்டும் என்று சற்று ஏறக்குறைய ஒரு அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் 2 லட்சம் பேருக்கு மேல அந்த மாநாட்டுல கூட்டலாம் அப்படின்னு இருக்கோம். அந்த மாநாட்டுக்கான ஆலோசனை கூட்டம் தான் இது. இதுல ஒரு பெரிய மாற்றம் 2026ல தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய இந்த முயற்சி ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடும். இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் எல்லாம் மாற்றக்கூடிய முறைகள், தொடர்ந்து ஒரு பாலரே ஆட்சியில் இருப்பதும் மற்றவர்கள் எல்லாம் சிரமப்படுவதும், மக்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், படித்தவர்கள், கல்வியாளர்கள் அரசியலுக்கு வர தயங்குகின்ற சூழல் இருக்கிறது. அரசியல் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நாம் அதை செய்ய முடியாது, நாம் அரசியலுக்கு போகக்கூடாது, அரசியல் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்று எண்ணக்கூடிய போக்கு இளைஞர்கள் மத்தியிலே, இளம் பெண்கள் மத்தியிலே இருக்கிறது. குறிப்பாக படித்த இளைஞர்கள் மத்தியிலே வாக்களிக்க கூட அவர்கள் வந்து வரிசையில் நின்று வாக்களிக்க தயாராக இல்லை என்ற நிலை இருக்கிறது. இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கருதுகிறது. ஆகவே இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், இளம் பெண்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அவர்களுக்கு அரசியலில் மாற்றத்தை கொண்டு வர எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். வெந்ததை திண்டோம், விதி வந்தால் சாகின்றோம் என்ற நிலையை மாற்ற வேண்டும். நாம் தான் நமக்கான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கான மாற்றத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மாநில முஸ்லிம் லீக் அனைத்து மக்களுக்குமானது, தமிழர்களுக்கானது. தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான வித்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மாபெரும் மாநாட்டை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். சரி, பெரிய அளவுல தமிழர்களுக்கான மாற்றம் வந்ததாக எனக்கு தெரியல. கல்வியிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி. சற்று ஏறக்குறைய எனக்கு இங்க இருந்த நண்பர்கள், நீங்க பழையவர்களாக இருந்தா இல்ல புதியவர்களாக இருந்தா என்னை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப காலம் 40 ஆண்டுகளுக்கு மேல அரசியல்ல இருக்கேன். எந்த மாற்றமும் வந்ததாக வர்றவங்க ஒவ்வொரு டைமும் வரும்போதும் மாற்றம் வரும்னு சொல்லித்தான் வர்றாங்க. பெரிய அளவுல மாற்றம் வந்ததாக தெரியல. விலைவாசி விண்ணை முற்றுகின்ற விலைவாசியாக இருக்கு. எல்லா விலைவாசியும் ஏறி இருக்கு. முதல்ல வர்றதுக்கு முந்தி சொல்றாங்க விலைவாசியை ஏற்ற மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு, வந்ததுக்கு அப்புறம் விலைவாசி அதிகமாக இருக்கு. சம்பளம் கூடி இருக்கான்னா சம்பளம் கூடல. 15,000 20,000க்கு மேல நீங்க இப்ப எடுத்த எங்கேயும் சம்பளம் கிடையாது. அப்ப இதுல வாடகை கொடுத்து ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமான்னா யாரும் நடத்த முடியாது. இப்படி உள்ள இந்த சூழல்ல விலைவாசி மாத்திரம் ஏறிக்கிட்டு இருக்கு. பொருளாதாரம் கூடல. நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கல்வியில் இப்ப இந்த நீட்டு அது இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. அப்ப அதுக்கு நாங்க வந்தா கையெழுத்து போடுவோம், காலெழுத்து போடுவோம்னு சொல்றாங்க. மாற்றத்தை கொண்டு வருவோம், யாராலையும் கொண்டு வர முடியல. அதே மாதிரி எல்லாமே பேசுறதாக இருக்கே தவிர செயல்பாடுல ஒண்ணுமே இல்லை. வந்ததுக்கு அப்புறம் வேற கதைகளை சொல்றாங்க. அதே மாதிரி கவர்னர் வேணான்னு சில பேர் பேசுறாங்க. ரொம்ப காலமா அறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கும் போதே கவர்னர் வேணான்னு பேசுனாங்க. ஏன் கவர்னரை வேணாங்கிறத பாராளுமன்றத்துல பேசி ஒரு சட்டமா உருவாக்கி வேணான்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அங்க வேணும்னு சொல்லி அவருக்கு கீழே தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. இங்க திரும்பி என்ன சொல்றாங்க, அவரை வேணான்னு சொல்றாங்க. இது என்ன போக்கு? அங்க ஒண்ணு பேசுறாங்க, இங்க ஒண்ணு பேசுறாங்க. ஏன்
சரியான பேச்சாக சரியான அரசியலாக இல்லை. இந்த நிலைப்பாட்டுல மாற்றம் வேணும்னா ஒழுங்கானவர்கள், அதாவது உண்மை பேசக்கூடியவங்க, ஒழுங்கானவங்க, மக்களுக்காக அரசியல் செய்யக்கூடியவங்க வரணுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அதுக்கான மாற்றத்தை கொண்டு வரணும். இளைஞர்களுக்கு இதை புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். மாநாட்டில் யாராவது அரசியல் கட்சி தலைவர்கள் அது நாங்க பேசி முடிவெடுத்து தான் நாங்க யாரை கூப்பிடலாம், யாரை கூப்பிடக்கூடாது. இப்ப தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய மாநாடு, அப்ப அது சம்பந்தப்பட்ட தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்குவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் பேராவது எல்லா சமுதாய மக்களுமே கலந்துக்குவாங்க. அதுல ஜாதி மதங்களுக்கெல்லாம் கிடையாது எதுக்குமே. தமிழர்கள் பூராமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பூராமே கலந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நம்முடைய வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருக்கலாம். நம்ம எல்லாருமே தமிழங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. மாமன் வச்சா அண்ணன் தம்பி தான் நம்ம எல்லாம். நம்ம ஆளக்கூடிய சூழலும் நம்ம மேம்படணுங்கிற எண்ணமும் நானும் தொடர்ந்து ஒரு 40 ஆண்டு காலமாக மாறிடும் எல்லாரோடையும் கூட்டணி போய் எல்லாரோடையும் பேசி அண்ணாவை பார்த்திருக்கேன். என்னுடைய 19 வயசுல காமராஜரோட மேடையில பேசியிருக்கேன். தொடர்ச்சியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பார்த்திருக்கேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களோட பார்த்திருக்கேன். அதே மாதிரி கலைஞர் அவர்களோட பார்த்திருக்கேன். மறைந்த முரசொலி மாறன் அவரோட பார்த்திருக்கேன். இவங்க எல்லாருடைய அரசியலும் நான் தொடர்ந்து பார்த்திருக்கேன். எல்லாருமே பேசுவாங்க, எல்லாருமே சொன்னாங்க, நல்லா பேசுனாங்க, நல்லா சொன்னாங்க. இதுவரையும் எந்த மாற்றமும் நமக்கு வந்ததாக தெரியல. ஒரு குறிப்பிட்ட சாரர், குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் எனக்கு பார்க்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50 பேர் 25 பேர் ஒரு கட்சியில அவங்க தான் எல்லாமே இருக்காங்க. எந்த கட்சியா இருந்தாலும் நான் யாரையும் தனிப்பட்டு கூற விரும்பல. ஒரு 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேருக்குள்ளதாமே எல்லாமே நடக்குது. அவங்களுக்காகத்தான் ஆட்சி நடக்குது, அவங்களுக்காகத்தான் எல்லாமே நடக்குது. மக்களுக்காக எதுவும் நடந்ததாக எனக்கு தெரியல. அப்ப இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னா மக்களிலிருந்து மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடியவர்கள் வரணுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த சமூக நீதிக்கு எனக்கு அர்த்தம் புரியல. நீங்க தப்பா நினைக்க கூடாது தங்கச்சி. எனக்கு இந்த சமூக நீதிக்கு அர்த்தமே புரியல. சமூக நீதினாலே என்ன? நம்ம எல்லாரும் ஒன்னா தானே பிறந்தவங்க. எங்கே இருந்து சமூக நீதியை கொண்டு வர போறீங்க? அதாவது பிரிட்டிஷ்காரன் காலத்துல வேலைக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சிருந்தான். அதாவது செருப்பு தைக்கிறவருக்கு ஒரு பேரு, பெரிய வீடு கட்டுறவருக்கு ஒரு பேரு, அதே மாதிரி தச்சு வேலை செய்யறவருக்கு ஒரு பேரு, இப்படின்னு ஒவ்வொரு பேர் வச்சிருந்தான். அந்த பேரவே அப்புறம் நம்ம ஜாதிகளாக மாத்தணும். அதையே தொடர்ந்து எல்லாருமே கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும். அப்புறம் இதுல நீங்க சமூக நீதியை எங்கிருந்து கேட்கறீங்க? எந்த சமூகத்துக்கு நீதி கேட்கறீங்க? நம்ம நீதிமன்றங்கள் இருக்கு, இந்தியாவில் ஏற்படுத்த சட்டம் இருக்கு, அந்த சட்டப்படி நீதி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சமூக நீதி வேணும்னா வேற எங்க இருந்து நம்ம சமூக நீதி யார் கொடுக்க போறா? ஐயா, இடஒதுக்கீட்டாலதான் இன்னைக்கு எல்லா விஷயமே மாறி இருக்கு. நீங்க தம்பி நீங்க சொல்றதை நான் வரவேற்கிறேன். இந்த இடஒதுக்கீடுங்கிறது நம்ம எப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த காலகட்டம், அதுக்கு அடுத்து வந்த காலகட்டம், ஒரு 60 ஆண்டுகளுக்கு நீங்க அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கணும். இப்ப எல்லாருமே நம்ம மேல வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா எந்தெந்த சமுதாயம் மேல வந்திருக்கு அப்படிங்கும் போதுதான் திரும்ப சமூக நீதினு வருது. அப்ப நான் இந்த இடஒதுக்கீடுங்கிறத தாண்டி, அதாவது கல்வியில, வேலை வாய்ப்புல, பொருளாதாரத்துல அமுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்கள மேல கொண்டு வரணும். அப்ப இது எல்லாருக்குமான நீதியாக இருக்கணும். ஒரு சமூகத்துக்கான நீதியாக இடஒதுக்கீடாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எல்லாருக்குமான நீதியாக, மக்களுக்கான ஆட்சியாக, மக்கள் மேம்படக்கூடிய ஒரு ஆட்சியாக. இப்போ ஒரு சாதனை மாத்திரம் நான் ரொம்ப தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவன், நான் அந்த சர்டிபிகேட் வச்சுக்கிறேன், அதனால என் பேரு இன்ன பேரு, எனக்கு இது கொடுங்க, நான் இப்படி இதுல வந்துட்டேன், எனக்கு இது கொடுங்க அப்படின்னு கேட்கறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பேத்கர் காலத்துல அது சரியா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வந்த காலங்கள்ல சரியா இருக்கு. இல்ல எல்லாருக்குமே இடம் வேணும்ங்கிறேன். எல்லாருக்குமே இடம் வேணும்னு கேக்குறேன். இடஒதுக்கீடு வேணாம்னு நான் சொல்றேன். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும்னு கேக்குறீங்க. இல்ல நான் அதுவும் கேட்கல. எல்லாரையும் மேம்படுத்துங்கன்னு கேக்குறேன். எல்லாருக்கும் கல்வியில சான்ஸ் கொடுங்க. இப்ப அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் தர வேண்டியது அரசு. நீங்க ஏன் அரசாங்கத்துல இருந்து கல்வியை ஃப்ரீயாக மாட்டேங்கிறீங்க? ஏன் கட்டணம் வாங்குறீங்க? மருத்துவத்தை ஏன் ஃப்ரீயாக மாட்டேங்கிறீங்க? ஏன் கட்டணம் வாங்குறீங்க? ஏன் எங்களுக்கு அரசாங்கத்துல கல்வியில எங்க சார் காசு வாங்குறாங்க? இலவசமா பாடம் எடுத்துருக்கு தெரியுமா? எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பாத்திருக்கேன். அதனால எல்லா ஸ்கூல்லயும் போயிருக்கேன். எல்லா இடத்துலயும் கட்டணம் இருக்கு. காசு கொடுக்காம நீங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா குறைவா இருக்கும். நீங்க வெளியில இருக்க கல்வி கட்டணத்தை விட அவங்க கட்டணம் கொஞ்சம் குறைவா இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. அப்ப இந்த நிலை மாறி
இப்ப நீங்க எத்தனை பிரைவேட் ஸ்கூல் இருக்கு, லட்சக்கணக்கில் ஃபீஸ், யாரை கொடுத்து படிக்க வைக்க முடியும்? ஏன்னா எல்லாருக்குமே ஆங்கில கல்வி வேணும், நான் அங்கேதான், ஏதாவது நம்ம பிள்ளைகளை அங்கேதான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்களாக இருக்கவங்களே அங்கேதான் படிக்க வைக்கிறாங்க. வாத்தியார் பிள்ளைய அவர் பிள்ளைய அங்கே படிக்க வைக்கிறதுல என்ன காரணம்? சார், இடஒதுக்கீடை பத்தி சொல்றேன். இன்னைக்கு ஊர் வேற சேரி வேற தனியாக புரிஞ்சிருக்கு. ஆமா, இதுக்கு யார் காரணம்? நீங்க இடஒதுக்கீடு கேக்குறீங்கல்ல, அதுக்கு மூல காரணம் யாரு சார்? மூலக்காரன் இன்னைய ஆட்சியாளர்கள், நம்ம மக்கள். மக்கள் மனங்களில் முதல்ல மாற்றம் வரணும். என்ன அப்படின்னா, நான் தாழ்த்தப்பட்டவன் இல்ல, அது சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. நான் ரொம்ப கேவலமானவன் இல்ல, எனக்கு கண்ணிய குறைவான வாழ்க்கை இல்ல, நானும் எல்லாரையும் மாதிரியும் 2 கை 2 கால் இருக்கா, இறைவன் வந்து எனக்கும் அறிவையும் கொடுத்திருக்கான், ஆற்றலையும் கொடுத்திருக்கான், என்னால எதையும் செய்ய முடியும் அப்படின்னு எல்லாரும் ஈக்குவலாக மேல வர்றதுக்குள்ள செயல்பாடுகளை பண்ணோம்னா மாறுங்கிறது என்னுடைய எண்ணம். சரி, இப்போ உங்க வருத்தத்தை தெரிவிக்கிறேன். நீங்க அப்படி சொல்லி இருந்தா நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னு கேட்டா அந்த மாதிரி மாற்று கருத்து வேணாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லாருமே மீடியா தான் சார், எல்லாருமே மீடியா, எல்லாருமே நல்லா வரணுங்கிறதுக்கு தான் என்னுடைய எண்ணம். எதுவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரிச்சு 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 நீங்க அவங்கள கையில எடுத்துக்கிட்டு அந்த கொஞ்சம் பேரை வச்சு ஓட்டு வாங்கி நீங்க ஆட்சிக்கு வரவும் அவங்கள பாக்குறேங்கிறவன், அப்புறம் அடுத்த தடவை வரும்போது இவரை சேர்த்துக்கிட்டு இவரை பாக்குறேன், அடுத்த தடவை வரும்போது இவரை வச்சுக்கிட்டு அவரை பாக்குறேன். இது என்ன இது? அப்ப இங்க பிறந்தவன் எல்லாருக்குமே எல்லாம் வேணும் தானே? எல்லாருக்கும் கல்வி வேணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வேணும், எல்லாருக்கும் நல்ல கல்வி வேணும், எல்லாருக்கும் மேம்பாடு வேணும், எல்லாருக்கும் நல்ல மருத்துவம் வேணும், எல்லாருக்கும் அடிப்படை அதுதானே. அது இல்லைங்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? சார், அதிமுகவோட அது அவர் வந்தா தானே தெரியும், வர்றதுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? இல்ல வந்துட்டா கட்சி ஆரம்பிச்சாரு. இல்ல, அதான் அவர் வந்து மாற்றத்தை கொடுத்தா தானே தெரியும். கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி அவரை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஓகே சார். என்ன ரஜினி அப்படிதான் சொன்னாரு, அவர் வரவே இல்லை, பிறகு வரட்டும், வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்தா வரவேற்போம். அதுல என்ன தப்பு இருக்கு? ஓகே சார். அண்ணன் அம்பேத்கர் பத்தி நீங்க வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க. அண்ணன் அம்பேத்கர் பத்தி நீங்க வந்து இப்ப குறிப்பிட்டு சொன்னீங்க, மாற்றம் வேணும்னு சொல்றீங்க. அண்ணன் அம்பேத்கர் பெண்களை பத்தி என்ன சொல்றாருன்னா, ஒரு சமூகம் முன்னேறி இருக்கிறது அளவில் என்னன்னா, அந்த சமூகத்துல பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இஸ்லாமிய சமூகத்துல வந்து நிறைய வாய்ப்புகள் கேக்குறீங்க. ஆனா நான் வாய்ப்பு எங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு நான் கேட்கலையம்மா. இல்ல, அது பெண்கள் எந்த அளவுக்கு நீங்க முன்னேறி இருக்காங்க, ஒரு ஐஏஎஸ்ஆ, ஒரு ஐபிஎஸ்ஆ, ஒரு ஜேர்னலிஸ்டா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, உங்களை மாதிரி தலைவர்கள் எந்த அளவுக்கு எடுத்து வைக்கிறீங்க இந்த விஷயத்தை? அதுதானே சொல்றேன், எல்லாத்துக்கும் பொதுவானதாக்குங்கன்னு தானே கேட்கிறேன். கோசா போடாதீங்க, போரா போடாதீங்க, படிக்க விடாம பண்ணாதீங்க, வேலை வாய்ப்புல அவங்கள வர விடாம தடுக்காதீங்க, அவங்கள மேன்மேடுக்க விடாம தடுக்காதீங்கிறது தானே கேட்கிறேன். எல்லாருக்கும் பொதுவான கல்வி, பொதுவான வேலை வாய்ப்பு, பொதுவான மேம்பாடு தானே நான் கேட்கிறேன். அதனாலதான் நீங்க பிரிச்சு பிரிச்சு வைக்கும் போது இந்த பிரச்சனை வருது. கேள்வி இல்ல, டென்ஷன்